பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு நாளை கூட காண கிருபை செய்த தேவனுடைய நாமம் இன்னும் அதிகமாய் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு வேதாகமத்தில் சங்கீதம் 34வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். இங்கு சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று. எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவனாக, கர்த்தரை உயர்த்துகிறவராக காணப்பட்டார். நமக்கு தெரியுமே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்போதும் தேவனை உயர்த்துகிறவர்களாக, தேவனை துதிக்கிறவர்களாக, எந்த நேரத்திலும் நம்முடைய எல்லா செயல்களிலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்பட வேண்டும். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திர ஒரே ஒருவர், வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை நாம் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக, எப்பொழுதும் உயர்த்துகிறவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்ற நன்மைகள் ஏற்ற நேரத்திலே நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கணும். தேவ சமூகத்தில் எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் தேவன் நம்மிடத்திலும் விரும்புகிற ஒரு காரியம். எப்பொழுதும் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாகவே இருக்க வேண்டும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ என்னும் அலங்கத்திற்கு முன்பாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் ஆர்ப்பிட்ட பொழுது, தேவனை உரத்த சத்தமாய் ஆர்ப்பிட்ட பொழுது தடையாக இருந்த அந்த அலங்கம் இடிக்கப்பட்டது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் இல்லையா? அவர்களுடைய ஆர்ப்பிடுதல், துதித்தல்லே அந்த அலங்கம் இடிந்தது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவனை துதியுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், சேனைகளின் கர்த்தாவை உயர்த்துங்கள். உங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளும் உங்கள் துதித்தல்ல, உங்கள் ஆராதனையில், தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த ஆராதனையிலே எல்லாம் உடைக்கப்படும். நீங்கள் மறுபடியும் எழும்புவீங்க. வெட்கப்பட்ட இடத்திலே மறுபடியும் எழும்புவீங்க. ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.